2 வருடம் இந்த பாலியல் தொழில் நடந்திருக்கு. யார் ஆட்சி? உங்க ஆட்சி. 2 வருஷம் பாலியல் தொழில் நடந்திருக்கு பொள்ளாச்சியில். அந்த புகார் கொடுக்க 2 வருஷம் ஆயிருக்கு. அந்த புகார் கொடுத்து அதுக்கு பிறகு 12 நாட்கள் ஆயிருக்கு எஃப்ஐஆர் போறதுக்கு. இதான் உண்மை. திரும்ப திரும்ப சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க. திரும்பி நான் சொல்றது உண்மை இல்லை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களை கொண்டு கொடுக்குறேன். அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுப்போம். பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அதையா மீண்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பொள்ளாச்சி ஏன் சார் நாங்கள் உதாரணம் சொல்லி காட்டுறோம்னா நீங்க நடவடிக்கை எடுக்கல. எவ்வளோ காலம் தாழ்ந்து எடுத்தீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சியில் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால தான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்றாங்க. இந்த வழக்கு சரியா நடைபெறும் சொன்னா சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம். அது மீண்டும் அதை ஒப்படைச்சாச்சு. வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதையா மீண்டும் நீங்க மட்டும் பேசுறீங்க. அவ்வளோ காலம் தாழ்ந்து எடுத்த நடவடிக்கையை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழக இந்த சம்பவத்தை வச்சு எவ்வளவு உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளவு வேகமாக எடுத்திருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அதை பற்றி திரும்ப பேசுகிறீங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. அதுக்காக கரு சொல்லப்பட்டு வரீங்க. அதுக்காக பேட்ஜி அணிட்டு வரீங்க. அது விளக்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. சபாநாயகத்தை நிரூபிக்கலைன்னா அதற்குரிய தண்டனை நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்க தயார்? சொல்லுங்க. முதல்ல எதிர்கட்சி தலைவர்கள், நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏற்றுக்கிறேன். நீங்க சொல்றதை நிரூபிக்கலன்னா நான் சொல்றதை ஏற்றுக்க தயாரா? சொல்லுங்க. நீங்க ஒரு தீர்ப்பை தங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். நேற்றைய தினம் இந்த அவையில் நீண்ட நேரம் நம்முடைய முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஒரு பெருத்த விவாதம் நடைபெற்றது. பொள்ளாச்சியிலே நடந்த ஒரு நிகழ்வு குறித்து. எனவே அப்பொழுது யார் சொல்வது நியாயம் என்பதை இருவரும் கேட்டுக்கொண்ட பிறகு அதை சபாநாயகருக்கு ஒப்படைப்பதென்றும் பிறகு நீங்கள் பார்த்து தீர்ப்பு அளிப்பதென்றும் தெரிவித்தீர்கள். எனவே இந்த மன்றத்தில் அத்தனை உறுப்பினர்கள் மத்தியில் தாங்கள் அளித்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த தங்களிடம் அளிக்கப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை, தீர்ப்பு தங்களுடைய என்ன என்பதை இந்த அவை அறிய விரும்புகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக நான் அதற்குரிய ஆவணங்களை தருகிறேன். அதுபோல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் உங்களுடைய அறையில் தர வேண்டும். 2 பேருடைய ஆவணங்களையும் நீங்கள் சரிபார்த்து நீங்களே ஒரு தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தங்களிடம் இருந்த அந்த ஆவணங்களை என்னுடைய கவனத்திற்கு தந்தார்கள். அதுபோல் எதிர்க்கட்சி சார்பாகவும் காலை 9:23 மணிக்கு 9 மணி என்பது 9:23 மணிக்கு கொண்டு வந்து தந்தார்கள். அங்கே பேசி முடிவெடுக்கப்பட்டு இதோடு இதை ஒவ்வொரு 2ஐயும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது. 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதே போல அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு தந்தார்கள். அதையும் சரிபார்த்ததில் 12ஆம் தேதி சம்பவம் நடந்தது. வழக்கு 19ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய கவனத்திற்கு சென்றது. 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆகவே 24ஆம் தேதி கொடுத்து அன்றே வழக்கு பதிவு செய்யவில்லை. அதையும் புரிந்து கொண்டோம். நான் முடிங்க. புகார் நம்முடைய குற்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் 19ஆம் தேதி 12ஆம் தேதி அக்கரன்ஸ் நடக்கு. 16ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. 16ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செயின் எங்கன்னு கேட்கும் போது அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிவு அப்போது அவர்கள் சம்பவத்தை சொல்கின்றார்கள். 16ஆம் தேதி அன்று இரவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் அந்த குற்றம் இழைத்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து நான் முடிச்சிருந்தேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க.
அதுக்கப்புறம் அவங்க வந்து 17ஆம் தேதி அரசு அவங்க வந்து அவங்கள தாக்குறதாட்டு மருத்துவமனையில் ஒரு 2 பேர், அதாவது பிரேம்குமார், ரதிமதன் 2 பேரும் அரசு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அதே போல கௌதம்னு ஒரு பையன் அருண் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அவரு நம்முடைய கொரட்டூர், பொள்ளாச்சியில் கொரட்டூர் காவல் நிலையத்திலிருந்து SSI போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. அப்போது அது தெரிகிறது. அதன்பின் 19ஆம் தேதி நம்முடைய திருநாவுக்கரசு என்பவர் KMCH மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. இல்ல நான் சொல்லணும், நான் பேசல, நான் நடந்த அந்த தீர்ப்பில் தங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குமானால் அருள் கூர்ந்து அவர் தீர்ப்பு முடிச்சோன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் தீர்ப்பு வரைக்கும் எழுந்து சொல்லுங்க. வேணாம் வேணாம் போனா நீங்க 19ஆம் தேதி, நான் 19ஆம் தேதி தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதிக்கு தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதி இல்ல 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 2 பேருடைய இல்ல நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து 2ஐயும் பார்த்தேன். நான் சொல்ற தீர்ப்பை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான் தீர்ப்பு. ஆதாரம் கொடுத்திருக்கீங்கன்னா 19ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார், புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பி 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு FIR பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில வந்து இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான்.